இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இது உங்கள் ப்ரொஃபசர் ஆர் சுரேன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்த பகிர்ந்துக்க போறேன். மாணவ பருவத்துல நம்ம எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் மாணவர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம். மாணவ பருவத்துல மாணவர்கள் வந்து அவங்களோட விருப்பம் எது, ஆர்வம் எது அப்படின்னு கண்டறியணும் ஃபர்ஸ்ட் திங். அந்த ஆர்வத்தை வளர்த்துக்க ஆசைப்படணும். அதுக்கப்புறம் என்னென்ன திறன்கள்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்தந்த திறன்கள் இருந்தா நல்லது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். முக்கியமா நமக்கு வந்து ஒரு கல்லூரி ஆரம்பிக்கும் போதே நமக்கு மென்டார்னு ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும். நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தரை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அந்த மென்டார்ன்றவர் தான் உங்களை வந்து வழிநடத்தி செல்லுவார். ஸோ மென்டார் உங்களுக்கு கிடைச்ச பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிட்டி கிடைச்சிரும். மென்டார் மூலியமா வந்து ஒரு கம்யூனிட்டி கிடைச்சிடும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இது பண்ணதுக்கப்புறம் வந்து அது வந்து சூரியகுமார் ஃப்ரம் ஜிசி சேலம் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அறிமுகமாகிறார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரமசிவம்னு சொல்லிட்டு ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் வந்து ஒருத்தர் அறிமுகமாகும். இப்போ இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, யாரு தேடுறாங்களோ தேடுறவங்களுக்கு அவங்க குரு முன்னாடி தோன்றாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். 2 பேருமே செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான். பிஇ செகண்ட் இயர் படிக்கிறவங்க தான். ஆனா பிஇ செகண்ட் இயர் படிச்சாலுமே அவங்க வந்து அவங்க தேடுதல் வந்து நான் வந்து ஒரு டெக்னிக்கலா டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு மென்டாரை தேடுறாங்க. தேடும்போது அவங்க தேடின இடம் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது யூடியூப் தான். யூடியூப்ல தேடி ஒரு மென்டாரை கண்டுபிடிக்கிறாங்க. மென்டாரை கண்டுபிடிச்சு இன்டராக்டும் பண்றாங்க. 2 பேர் கூடயும் நான் லைவ் இன்டர்வியூ பண்ணேன். லைவ் இன்டர்வியூ பண்ணிட்டு அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்ன்றத நான் அறிவுறுத்திருக்கேன். அவங்க தொடர்ந்து செய்யறாங்க. அவ்வளவுதான். இப்ப இதுல வந்து இதுக்கு வந்து எந்த சார்ஜும் கிடையாது. இது ஏதாச்சும் பே பண்ணணுமா? ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன இன்டராக்ட் பண்றோம், ஒரு ப்ரொஃபஸரா வந்து இன்டராக்ட் பண்றோம். அந்த இன்டராக்ஷன் மூலியமா அந்த மாணவர்களுக்கு பயன்படுற மாதிரி ஸ்கில்ல வளர்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருந்தாலே போதும். மென்டார், கம்யூனிட்டி, அப்புறம் இன்டராக்ஷன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கில்லு டெவலப் ஆகிடும். ஸ்கில்லு டெவலப் ஆச்சுன்னா தான் எந்த துறைக்கு போகணும், என்ன பாதையில பயணப்படணும் எல்லாமே மாணவர்களுக்கே தெரியும். நம்ம வந்து எதுவும் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. அவங்க ஒவ்வொரு படியா கடக்க தான் வைக்கணுமே தவிர அந்த ஒவ்வொரு படியா கடந்து போகும்போது அது அவங்களுக்கே தெரியும். இப்ப முக்கியமா ஸ்கூல்ல இருக்கும்போது என்ன புரிதல் இருக்குன்னா, ஸ்கூல்ல இருக்கும்போது ஏதோ ஒரு டியூஷன் போறது, பாடத்தை படிக்கிறது, அந்த ரெகுலர் அந்த கட் ஆஃப் ஒரு காலேஜுக்கு போனோம்னா அந்த கட் ஆஃப் வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து முயற்சி எடுக்கிறது. அப்படி இல்லாம ஒரே ஒரு சேனலை மட்டும் மாத்தினா போதும். அதாவது நான் தெரிஞ்சுக்க தான் படிக்கிறேன், நான் வந்து மார்க்குக்காக படிக்கல அப்படின்றத வந்து மாணவர்களுக்கு தெளிவா ஒண்ணு ஒண்ணா அவங்களுக்கு புரிய வைக்கணும். நான் படிக்கிறது மார்க்குக்காக இல்ல, நான் படிக்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்ச விஷயத்த பண்ணா புரியும். எப்பவுமே பிடிக்காத விஷயத்த இது பண்ணும்போது தான் வந்து புரியாம போகும். ஸோ பிடிச்ச விஷயத்த பண்ணா புரியும். ஸ்கூல் ஸ்டேஜ்ல பிடிச்ச விஷயத்த பண்ண வைக்கிறது, அவங்கள வந்து கார்டனிங் பண்ண வைக்கிறது, காலையில வாக்கிங் போக வைக்கிறது, இதெல்லாம் ஒரு ஹேபிட்டா வந்து மாணவர்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படின்றது என்னோட கருத்து. எப்ப எந்த ஒரு மாணவன் வந்து உடல் அளவுல உறுதியா இருக்கானோ அப்ப வந்து அவன் வந்து மனதிலையும் உறுதியா இருப்பான். அவன் லட்சியத்திலையும் உறுதியா இருப்பான். அப்ப லட்சியத்துல உறுதியா இருந்தா அவன் ஆட்டோமேட்டிக்கா அதை நோக்கி பயணப்படுவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் அன்புக்குரிய மாணவர்களே. நம்ம பண்ண வேண்டியதுதான் சின்ன சின்ன மாற்றங்கள் தான். வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள்லாம் கிடையாது. சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து நம்மள பொக்கிஷமா மாற்றும். இப்போ இந்த கல்வி முறையில நம்ம மனப்பாடம் செய்யும் கல்வி முறை வந்து நம்மள என்னவா மாத்தும்னா குப்பையா தான் மாற்றும். நமக்கு 2 வகையான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு பொக்கிஷமா மாற வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு குப்பையா மாற வாய்ப்பு இருக்கு. நம்ம டம்ப் பண்ணி நாலேஜ் டம்பிங்கும் குப்பை தான். அது வந்து குப்பையா மாறுறோமா? இல்ல பயன்படுத்தி எந்த ஒரு விஷயத்த கத்துக்கிறோமோ அதை கத்துக்கிட்ட விஷயத்த பயன்படுத்தி வைரமா மாறுறோமா? ஸோ நம்ம கையில 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு குப்பையா மாறலாம், இல்ல வைரமா மாறலாம். ஸோ நம்ம இதுல வந்து குப்பையா மாறுறதுக்கு மெத்தட் என்ன எல்லாருமே தெரிஞ்சுதான். டம்ப் பண்றதுதான். குப்பை என்ன பண்ணுவோம்? குப்பை குடோன்ல போய் கொட்டு 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 மாநகர கட்சி என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு இடத்துக்கு தேர்ந்தெடுப்பாங்க, அங்க போய் குப்பையை கொட்டிட்டே இருப்பாங்க. அங்க போனீங்கன்னா அவ்வளவுதான். சோ நம்ம குப்பையா மாறாம வைரமா மாறதுக்கு என்ன வழி? அதுதான் நம்ம இன்னைக்கு யோசிக்க போறோம். வைரமா மாறணும்னா நான் என்ன பண்ணணும்? ஸ்கூல் படிக்கிற மாணவர்களா இருக்கட்டும், இல்ல காலேஜ் போற மாணவர்களா இருக்கட்டும்,
நான் வைரமா மாறணும், நான் இந்த கல்லூரி முடிச்ச பிறகு எனக்கு வேலை கிடைக்கணும். வேலை கிடைக்கிறது செகண்டரி தான். நான் கல்லூரி முடிக்கும் போது விலை ஏற்றப்பட வேண்டும், மதிப்பு கூட்டப்பட வேண்டும். வேல்யூ அடிஷன் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்மளாம் வாட் அப்படின்னு கேட்போம், வேல்யூ ஆடட் டாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். இது வேல்யூ அடிஷன் டெக்னாலஜி. ஒரு மாணவ பருவத்துல எப்படி நம்ம மதிப்பை கூட்டுறது, ஒரு மாணவ பருவத்துல எப்படி நம்ம மதிப்பு கூட்டுறது அப்படின்றது தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அந்த மாதிரி மதிப்பு கூட்டும் முறை வந்து என்ன, ஏதாச்சும் இருக்கா ப்ரொஃபசர், ஏதாச்சும் இருக்குங்களா ப்ரொஃபசர், சொல்லுங்க ப்ரொஃபசர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கல சிறப்பு கிடையாது. கல்லூரியில ஒரு கல்ச்சர் இருக்கும், ஆனா கல்லூரியே நமக்கு முழுசும் கொடுத்துறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உடலை உறுதியா வச்சுக்க பிரயாச பண்ணணும், உடலை உறுதியா வச்சுக்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அது டெய்லியும் வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ காலேஜ் டைம்ல அது கண்டிப்பா பண்ணியே ஆகணும். உடல் மட்டும் சோம்பலா இருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் சோம்பலா தான் இருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உடல் வந்து சோம்பலா இல்லாம பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கருத்து அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸோ காலையில ஏர்லி மார்னிங் வேக்கப் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ஜாகிங். அதையும் பண்ணிட்டோம், கல்லூரி காலத்துல அதை பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து நமக்கு தேவை எது தேவையற்றது எதுன்னு பிரிக்கிற பக்குவம் வேணும். இல்லாட்டி அது எனக்கு பிரிக்க முடியல அப்படின்னா பெற்றோர்கள் கிட்ட உதவி கேட்கலாம், இல்ல அவங்களும் உதவி பண்ணல அப்படின்னா ஆசிரியர்கள் கிட்ட உதவி கேட்கலாம். இது தேவையா இது தேவையற்றதா, இந்த தருணத்துல இந்த மாசத்துக்கு இல்லை இந்த வாரத்துக்கு இல்லை இன்னைக்கு இது தேவையா தேவையற்றதான்றத புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் வந்து நமக்கு நல்லபடியா கொண்டு போகணும் வாழ்க்கை. எல்லாருமே வேலைன்றது ரொம்ப எளிமையா வாங்க வேண்டிய விஷயம். அதுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இல்ல கேட் ட்ரைனிங் அந்த மாதிரி எங்கேயுமே போய் ட்ரைனிங் போனாதான் வேலை கிடைக்கும் அப்படின்றது மாதிரி எல்லாமே இயல்பா நடக்கக்கூடியது. அதாவது ஒரு கல்லூரி முடிச்சா, நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஆரம்ப காலத்துல ஒருத்தன் கல்லூரி முடிப்பான், அவன் தனியா எங்கேயும் கோச்சிங் எல்லாம் போக மாட்டான், தானாவே 4 கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுவான். ஆனா இன்னைக்கு இது நடந்தது ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது. 2007 பாஸ் அவுட் பேட்ச். என்னோட மாணவனே வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல இப்படிதான் இருந்தானுங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா, கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிற பசங்க கல்லூரி நாட்கள் வந்து பலதரப்பட்ட வேலைகள், பலதரப்பட்ட சிந்தனைகள் செஞ்சுட்டு அவங்களால முடியல, எந்த எக்ஸாமும் கிராக் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு பேத்தடிக் சிச்சுவேஷனா இருக்கு. முடிச்ச பிறகும் கல்லூரி முடிச்ச பிறகும் கிளியர் பண்ணாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க ஏன் அப்புறம் அவங்க போறாங்க, போயிட்டு டொனியோ பிரஷித்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 2017 பாஸ் அவுட், அவர் போறாரு. போயிட்டு ஜிசிடில இருந்து படிச்சுட்டு போயிட்டு அப்புறம் 1 இயர் ஹைதராபாத்ல கோச்சிங். அப்ப மார்க் எடுக்கிறாங்க 72 மார்க். அப்ப அவருக்கு கேட் ஸ்கோர் வந்து 72, ஹைதராபாத்ல கோச்சிங் 72 மார்க் எடுக்கிறாரு. ஆனா என்ஐடி தான் கிடைக்குது. அவர்கிட்ட நான் கேட்டா, இல்ல எனக்கு என்ஐடி எல்லாம் சேரல, நான் ஐஐடி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் வெயிட் ஃபார் 1 more year அப்படின்றாரு. இல்லடா ஒரு வருஷம் வேஸ்டா போயிருந்தா சொன்னா கேளு அப்படின்னா, இல்ல இட் இஸ் மை பேஷன், நான் ஐஐடி போனோம் இல்ல பிஎஸ்சி போனோம், இதான் எனக்கு ஆப்ஷன், என் ஆப்ஷன்ல நான் தெளிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 1 year ஹைதராபாத்ல கோச்சிங் செகண்ட் இயரா கண்டினியூ பண்றாரு. எனக்கா என்னடா இது, இந்த பையன் இப்படி சொல்லிட்டானே, என்ஐடி போயிருந்தா கொஞ்சம் இதுவா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஆனா அவன் நினைச்ச மாதிரி ஐஐடி மெட்ராஸ் கிடைச்சிருதா, போய் 2019 2021. இதுதான் அன்புக்குரிய மாணவர்களே, உங்க எண்ணங்கள் வந்து திண்ணமா இருந்தா எண்ணியது கண்டிப்பா கிடைக்குது. ஆனா எவ்வளவு திண்ணமா இருக்கணும் அந்த மாணவன் பாருங்களேன். நான் 2017 பாஸ் அவுட், 16லயே நான் 15லயே சொல்றேன் அவருக்கு, ஐ மீன் தேர்ட் இயர் படிக்கிற, நீ இப்ப ப்ரிப்பரேஷன் பண்ணு. இல்ல சார் காலேஜ்ல வந்து எனக்கு மியூசிக் குரூப்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்கு, என்னால பண்ண முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல. இதுவே வந்து ப்ரிப்பரேஷனுக்கும் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மற்ற ஆக்டிவிட்டிஸ்க்கும் உள்ள பேலன்ஸ் தான் லைஃப். ஸோ அவர் அப்ப பண்ண முடியலன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் போய் 2 வருஷம் படிச்சு தீவிரமா படிச்சு ஐஐடிக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. ஸோ அதுதான் இந்த ஜேர்னி வந்து ரொம்ப உற்சாகமானது. ஆனா நம்ம என்ன பண்ணணும், இயர்லியர் இஸ் த பெஸ்ட். ஃபர்ஸ்ட் இயர்லயே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக ப்ரெஷரைஸ்டா போகணுமா, இல்ல. ஒரு நாளைக்கு 10 கான்செப்ட், ஒரு நாளைக்கு 20 கான்செப்ட், ஒரு நாளைக்கு 50 கான்செப்ட், உன்னால எவ்வளவு முடியுமோ அதை லேர்ன் பண்ணாலே போதுமே. வண்டியை வந்து உன்னோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரியே ரசிச்சு ரசிச்சு ஓட்டிட்டு போகணும். ஸோ அப்பதான் வந்து என்ன ஆகும்னா, நமக்கு அந்த பாதை வந்து அவ்வளோ கிளியர் கட்டா தெரியும். நம்ம எப்பவுமே கோல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கோலை செட் பண்ணிட்டா நமக்கு வாழ்க்கையில டைரக்ஷன் கிடைச்சிடும். எந்த திசையை நோக்கி போறோம்னு முடிவு பண்றது கோல் தான். ஒவ்வொருத்தரும் வந்து அந்த கோல் ஓரியன்டட் பர்சனாலிட்டியா மாறணும். கோல் ஓரியன்டட் ஆக்ஷன் பர்சனாலிட்டியா மாறணும்.
அப்புறம் மாற்றத்துக்கு தயாரா இருக்கணும். நீ மாறினாதான் அந்த நிலையே உனக்கு கிடைக்கும், அந்த பொருளே உனக்கு கிடைக்கும். எதுக்காக நீ ஆசைப்படுறியோ அதுக்கான மாற்றம் வந்து நீ பண்ணி ஆகணும். பண்ணாதான் உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. டோனியோ பிரஷித் வந்து அப்படிதான் பண்ணார். ஃபர்ஸ்ட் காலேஜ் படிக்கிறாரு. காலேஜ் படிக்கும்போது மியூசிக் ஃபேவரேட். அவர் பாட்டு பாடுவாரு, மியூசிக் இது வாசிப்பாரு. அவருக்கு அந்த மியூசிக் ஃபேவரேட். அதனால அந்த மியூசிக் ஃபேவரேட் விட்டு டெக்னிக்கல் ப்ரிப்பரேஷன் பேலன்ஸ் பண்ண முடியல. he வந்து he got the very good score. அகாடமிக்கா நல்ல எக்ஸலண்டா வச்சிருந்தாரு. ஆனா இருந்தாலுமே அந்த வைராக்கியம் முடிச்சுட்டு போய் அப்பா கிட்ட கேட்கறது, அப்பா நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஸோ அந்த 2 வருஷம் வந்து அவரோட வாழ்க்கையை மாத்துச்சு. ஐஐடி மெட்ராஸ்க்கு அவருக்கு ஒரு இது வாங்கி கொடுத்து. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, நீங்களும் உங்க முயற்சியில முழுமையா இருங்க. எப்போ முழுமையா இருக்கும்னா இயர்லியர் இஸ் தி பெஸ்ட். இல்ல முடியல, இயர்லியரா என்னால முடியல, டோனியோ பிரஷித்தால காலேஜ்ல அப்போ வந்து இயர்லியர் இது பண்ண எஃபோர்ட் போட முடியல, அவரும் அடுத்தது வெளியில போய் மறுபடியும் எஃபோர்ட் போட்டு வின் பண்ணாரு. ஸோ அதான் சக்சஸ்க்கான ஃபார்முலா. எஃபோர்ட் போடாம ரிசல்ட் கிடைக்காது. இது மாயம் இல்ல, மந்திரம் இல்ல. ஆல் தி பெஸ்ட் சாம்பியன். திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆர் சுரேன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்.